ஹாய், திஸ் இஸ் பிரகாஷ் ஃப்ரம் காசன். ஸோ இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஆடியோ அப்டேட் பற்றி தான் இந்த வீடியோ. கிரெட்டா என்லைன் வெஹிக்கிள். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே வந்து ஒரு போஸ் ஆடியோ சரௌண்டிங் சிஸ்டமோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் டிஃபால்ட்டாக ஒரு ஆடியோ வரும். ஸோ அந்த ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு வந்து இன்னமும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் கொஞ்சம் கிறிஸ்பான ஒரு ஆடியோ கேட்டதுனால நம்ம ஒரு வே ஆஃப் ஆடியோ கான்ஃபிகரேஷன் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிசனோட ஒரு ஓஜே சீரிஸ்க்கான ஒரு ஆடியோ அப்டேட் தான் வந்து பண்ணியிருக்கோம் இந்த வண்டியில். ஸோ இந்த செட்டப்பை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட் ஒரு ஆக்டிவா வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அந்த கான்ஃபிகரேஷன் எப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபார் த ஃப்ரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஓச்சேவோட ஏவி K6 அப்படின்ற ஒரு 2-way சிஸ்டம் ஒன்று வந்து இந்த வண்டியில வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓச்சேவோட ஒரு கோஆக்சல் ஏவி X6.5 அப்படின்ற ஒரு கோஆக்சல் வந்து பாத்தீங்கன்னா ஃபார் த ரியருக்கும் அண்ட் தென் பேஸோட கண்டினியூட்டிக்கு வந்து ஆடிசனோட APBX 10AS2 அப்படின்ற ஒரு ஆக்டிவ் சப்வூஃபர் வந்து இந்த வண்டிக்கு வந்து நம்ம டிரைவ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி சென்டர் ஆஃப் த டேஷ்போர்ட்ல வந்து ஒரு ஆடிசனோட ஒரு வைட் ரேஞ்ச் ஸ்பீக்கர்ஸ் வந்து இதுல வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டர் ஸ்பீக்கர் வந்து டிஃபால்ட்டா ஃபேக்டரி ஃபிட்ல இருக்கிறதுனால ஸோ அதையுமே நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிட்டு ஃப்ரண்ட் ஆஃப் த டேஷ்போர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வைட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்து ஆட் பண்ணிருக்கோம். ஸோ அகைன் அதுவுமே ஆடிசன்ல தான். ஸோ இந்த செட்டப் வந்து மொத்தமா டிரைவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஆடிசனோட 8.9 அப்படின்ற ஒரு பவர்ஃபுல் ப்ராசஸர் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இது வந்து ஆம்கம் ப்ராசஸர். இந்த 8 சேனல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 டி கிளாஸ் ஆம்பிளிஃபயர் 4 சேனல் டி கிளாஸ் ஆம்பிளிஃபயர் இன்ஃபியூஸ் பண்ண ஒரு பவர் வந்து எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அந்த ஒரு வே ஆஃப் கான்ஃபிகரேஷன் இதுல பண்ணிருக்கும். இதுல நம்ம யூஸ் பண்ணிருக்க வயரிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் குவாடன் அப்படின்ற ஒரு பிராண்ட்ல வந்து OFC கேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா சவுண்ட் அக்வாஸ்டிக் வந்து பண்ணியிருந்துச்சு. ஸோ நம்ம என்ஹான்ஸ் பண்ணது ஆடியோ அண்ட் கேபிளிங்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இந்த வண்டியில வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதுல ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா போஸோட ஆடியோ செட்டப் தான் இந்த வண்டியில கம்ப்ளீட்டா வரும். ஸோ அது வந்து கஸ்டமருக்கு வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஆடியோ என்ஹான்ஸ் பண்ணும். ஆனா கஸ்டமரோட மெயின் ப்ரியாரிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏபிலர்ல வந்து எந்த விதமான கிராஃப்டிங் ஒர்க்ஸுமே பண்ணக்கூடாது. எனக்கு வந்து ஸ்பீக்கர் நீங்க மாத்துறீங்கிற தடையமும் தெரியக்கூடாது. எனக்கு ஆஸ் இட் இஸ் ஃபேக்டரி ஃபிட்ல எந்தெந்த மாதிரி நீங்க லொகேட் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி எனக்கு ஸ்பீக்கர் லொகேட் பண்ணி கொடுங்க. சப்வூஃபர் மட்டும் எனக்கு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் கன்சியூம் ஆனா பிரச்சனை இல்லை. பட் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு எந்த வகையிலும் ஆல்டர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து இந்த ஒரு கைண்ட் ஆஃப் ஆடியோ ரெக்கமெண்ட் வந்து கஸ்டமர் பண்ணியிருந்தோம். கஸ்டமர் மோர் தென் சாட்டிஸ்ஃபைடும் கூட.